வணக்கம், வெல்கம் பேக் டு indianmoney.com. நான் உங்களோட சனாராம். சேவிங்ஸ் பண்ணணும் இந்த விஷயத்தை நம்ம எப்பயுமே கேட்டுட்டே இருந்திருக்கோம், செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு வந்திருக்கோம். ஆனால் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மைண்ட் செட்டை செட் பண்ணணும். நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது ஸ்பெண்டிங்ஸை குறைக்கணும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 7 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் அதை லைஃப்பில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதை குறைக்கவும் முடியும், நீங்கள் சேவ் பண்ணுறதை அதிகரிக்கவும் முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ சனா அப்படின்ற கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2000 ஒருத்தோட டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பர்ச்சேசஸோட டிராபேக்ஸை பற்றி நம்ம யோசிக்கணும். டிராபேக்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ கான்சிக்வன்சஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஒரு கார் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், லோன் போட்டு. ஸோ நமக்கு தெரியும் நம்ம வந்து இஎம்ஐ பே பண்ணணும் மாதம் அதுவும் பெரிய அமௌண்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு தெரியும். பட் அந்த இதை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்காமல் அதை சட்டுன்னு பர்ச்சேஸ் பண்ணுறது நம்ம பண்ணுற பெரிய தப்பு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சரை வந்து குறைக்கணும். எந்த பர்ச்சேஸ்னாலும் சரி, இந்த பர்ச்சேஸ்னால ஃபியூச்சரில் நம்ம சஃபர் பண்ண வேண்டியதாக இருக்குமா, நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ற क्वेश्चनக்கான ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை ஸ்டாப் பண்ணணும். நம்ம எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு, நம்ம போடுற ட்ரெஸ்ல இருந்து நம்ம ஓட்டுற வண்டி வரைக்கும் 4 பேர் பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்க தான் வந்து செய்யுது. ஆனா அந்த ஆசைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்ம தான் வாழ்க்கையில் நிஜமாவே வந்து சஃபர் பண்ணுவோம். வெளியே பார்க்கறதுக்கு மேபி எல்லாம் அழகா டெக்கரேட்டடா இருக்கும், பட் உள்ள காசு இல்லாம நம்ம சஃபர் பண்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ நம்ம மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது. நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கோமா, நம்ம இம்ப்ரெஸ்டா இருக்கோமா, அதோட முடிஞ்சிடுச்சு. இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி நமக்கு ஒன்றும் கிடைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டை வந்து மாற்றணும். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே ஹேபிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹேபிட்ல நம்மளோட பாக்கெட்டை ட்ரெயின் பண்ற ஹேபிட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம விட்டுடணும், இல்லை குறைச்சிடணும். ஸோ நிறைய ஹேபிட்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன ஹேபிட்ஸ் ஆனாலும் வந்து இருக்கலாம். சில டைம் நம்ம அந்த ஹேபிட்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வரமா இருக்கும். அந்த மாதிரி வரப்போ நம்ம யோசிக்கணும், ஓகே இந்த செலவு நம்ம பண்றோமே இது தேவையானதுதானா, இல்ல நம்ம ஹேபிச்சுவலா இருக்கிறதுனால இதை பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி. ஸோ ஒருவேளை தேவையானதுன்னா ஓகே, பிரச்சனை கிடையாது. தேவை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இதை குறைக்கவோ கட் பண்ணவோ பார்க்கணும். இது நம்மளோட தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிக்கவே கூடாது. எப்போ இன்வெஸ்ட் பண்ணாலும் லாங் டேர்முக்கு பிளான் பண்ணணும். ஒரு 10 இயர்ஸ், ஒரு 15 இயர்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸாவது நம்ம பிளான் பண்ணணும். ஏன்னா அப்பதான் நம்மளோட மணி வந்து நமக்கு போதுமான அளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். சட்டுன்னு போட்டு சட்டுன்னு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அளவு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்காது. பட் அதெல்லாம் வேற டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. பட் நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பிளான் பண்றப்போ கொஞ்சம் லாங் டேர்முக்கு பிளான் பண்றது நல்ல விஷயம். அஞ்சாவது விஷயம், எப்பயுமே லேர்ன் பண்றது ஸ்டாப் பண்ணக்கூடாது, கத்துக்கிட்டே வந்து இருக்கணும். நம்ம எவ்வளவு கத்துக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளோட லைஃப்ல நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். எல்லா வகையிலையும் ஃபினான்ஷியலி இம்ப்ரூவ் பண்ணுவோம், எமோஷனலி இம்ப்ரூவ் பண்ணுவோம், நாலேஜ் வைஸ் இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ எல்லா வகையிலும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லேர்ன் பண்ணணும். அந்த லேர்னிங் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து நிறுத்தக்கூடாது. சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அர்ஜஸை ரெசிஸ்ட் பண்றது. அதாவது நம்மளோட ஆசைகள், டிசையர்ஸை கண்ட்ரோல் பண்றது. ஏதாவது ஒரு பொருள் பார்க்குறப்போ இல்லை எங்கேயாவது போறப்போ ஓகே நம்ம இந்த ஸ்பா சர்வீஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து தோணும், இல்லை இந்த பொருள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணும். பட் நம்ம கிட்ட போதுமான அளவு காசு இருக்காது, இருந்தாலும் அதை செய்வோம். ஏன்னா நமக்கு ஆசை வந்துருச்சு, அந்த டிசையர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அர்ஜஸை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அந்த மைண்ட் செட் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா நிறைய ஸ்பெண்ட் பண்றது குறைக்கவும் முடியும், சேவ் பண்றது கூட்டவும் முடியும். அண்ட் லாஸ்ட் அண்ட் 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க யாரையும் பார்த்து. நாம வந்து மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறது தப்பு, அதே மாதிரி மற்றவங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதும் தப்பு. இவங்க வச்சிருக்காங்க நானும் வச்சுக்கிறேன், 2 வீலர் இருக்கு எனக்கும் வேணும், இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க எனக்கும் வேணும், அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறத நம்ம வந்து நிறுத்தணும். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறப்போ என்ன ஆகுனா, நம்ம கையில போதுமான அளவு காசு மேபி இருந்திருக்காது, பட் அவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸே அதை வாங்கணும் அப்படின்ற ஆசை வந்துட்டு அந்த ஆசை அர்ஜா மாதிரி லாஸ்ட் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி அதை போய் செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சிடுவோம். கடைசியில் யார் சஃபர் பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம தான் வந்து சஃபர் பண்ணுவோம். ஸோ 7வது பாயிண்ட் என்ன, நம்ம வந்து யாரை பார்த்து எதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது, நமக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் நம்ம வந்து செய்யணும், வாங்கணும். ஸோ இந்த வீடியோல ஒரு 7 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த 7 பாயிண்ட்ஸை நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாங்குற பர்ச்சேஸோட டிராபேக்ஸ் இருக்கா, கான்சிக்வன்சஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத நிறுத்திடணும். மூணாவது விஷயம், நம்மளோட ஹேபிட்ல ஏதாவது நம்ம பாக்கெட்டை ட்ரெயின் பண்ணதா அப்படின்றத பார்க்கணும். நாலாவது விஷயம், லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அஞ்சாவது விஷயம், லேர்ன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஆறாவது விஷயம், அர்ஜை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 7வது விஷயம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. ஸோ இந்த 7 விஷயத்தை நம்ம லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால ஸ்பெண்ட் பண்ணுறதை குறைக்கவும் முடியும், சேவ் பண்ணுறதை அதிகரிக்கவும் முடியும் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். அண்ட் நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணேன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.
ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ சனா அப்படின்ற பேரை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு 2000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு, பிசினஸ் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு, கெரியர் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு, பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு. நிறைய கோர்ஸ் நாங்கள் ஆட் பண்ணவும் வந்து போகிறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறது தான். ஸோ இந்த நோட்டோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அடுத்த வீடியோ திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் உங்க நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.